ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 14 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் தான் உங்களுக்கு வித் நோட்ஸுடைய எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க நான் லிங்க் வந்து டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் நம்பர் 14 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழி என பட்டியலிட்டவர் அகத்தியலிங்கம். மண் திணிந்த நிலனும் நிலமேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை இயதியும் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து பொறுத்துக. இங்கே வந்து நாற்று, நீர், கதிர், களை. ஆப்ஷனில் பறித்தல், அறுத்தல், நடுதல், பாய்ச்சுதல். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அடுத்தது வாட்ஸ்அப், அதுக்கான தமிழ் சொல் வந்து புலனம். என்பில் அதனை பிரித்தெழுதுக. என்பு கூட்டல் இல் கூட்டல் அதனை. கீழ்கண்டவற்றில் தவறானதை சுட்டுக. முதல்ல பிரித்தெழுதுக. இனிது ஈன்றல், இனிது கூட்டல் ஈன்றல் கரெக்டு. அடுத்து ஆற்றுணா, ஆறு கூட்டல் உணா வரணும், அப்போ அது தவறு. யாதொன்றும், யாது கூட்டல் ஒன்றும் கொடுத்துருக்காங்க, யாதோ என்றும் வரணும், அப்போ இதுவும் தவறு. புடைத்தென்னார், புடைத்து கூட்டல் என்னார், இது கரெக்டு. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் 2, 3 தவறு. செகண்ட் ஆப்ஷன். ஆப், தமிழ் சொல் வந்து செயலி. அடுத்து பொறுத்துக. கான்டினென்ட், கிளைமேட், வெதர், மைக்ரேஷன். இங்கே ஆப்ஷனில் தட்ப வெப்பநிலை, வலசை போதல், கண்டம், வானிலை. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, கான்டினென்ட் கண்டம், கிளைமேட் தட்ப வெப்பநிலை, வெதர் வானிலை, மைக்ரேஷன் வலசை போதல். அதுக்கு இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு நம்ம வந்து கலைச்சொல் பார்க்கும் பொழுதே சொல்லியிருப்பேன். கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா என்னன்றது, கிளைமேட்டில் பாருங்கள் ஈட் ஏட் வரும் இல்லையா, ப்ரெசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வரும் இல்லையா, ஏட். அப்போ ஏட்டுனா எனது சாப்பிட்றது, சாப்பிடலைன்னா நம்மளோட உடல்நிலை என்ன ஆயிரும், ரொம்ப மோசமாயிரும். தட்பவெப்பநிலையில் என்ன வருது, நிலை வருது இல்லையா, அப்போ ஏட்டு வருது. ஏட்டு சாப்பிட்லைன்னா நம்மளோட உடல்நிலை மோசமாயிரும். அப்போ கிளைமேட் வந்தால் என்னது, தட்பவெப்பநிலை. ஸோ மிச்சம் இருக்க வானிலை, வெதருக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாமா. இந்த ஷார்ட்கட்டை இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதில் பார்க்காதவங்க இதில் பார்ப்பீங்கன்னா அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காது. புதிதாக கண்டறிந்த கோளை எவ்வாறு அழைத்தனர், புதன் என்று அழைத்தனர். வளவன் ஏவா வானூர்தி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நாமக்கல் கவிஞருக்கு நடுவணரசு பத்மபூஷன் விருது வழங்கிய ஆண்டு 1971. நாட்டுப்புற பாடல் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது, வாய்மொழி இலக்கியம். திராவிட என்னும் சொல் வந்து தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. தமிழ், திரமிழ, திரவிட, திராவிட. அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என்னும் எந்த மொழிக்கு சென்றது, கிரேக்கம். கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இமெயில், இ மேகசின், இ புக், இ லைப்ரரி. உங்கள் சைடில் ஆப்ஷனில் மின் இதழ்கள், மின் நூலகம், மின்னஞ்சல், மின்னூல். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், இமெயில் மின்னஞ்சல், இ மேகசின் மின் இதழ்கள், இ புக் மின் நூல், இ லைப்ரரி மின் நூலகம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஃபஸ்ட் ஆப்ஷன். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் கால்டுவெல்.
தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உருவாக்குவது என்று கூறியவர் கெல்லட். மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடந்த ஆண்டு 1981. குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கொன்றைவேந்தன். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் எமினோ. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்பட்ட காலம் எது? சோழர்களுடைய காலம். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். செகண்ட் ஆப்ஷன். பைங்குவளை பிரித்தெழுதுனா பசுமை கூட்டல் குவளை. ஒற்றைக்கால் பிரித்தெழுதுனா ஒன்று கூட்டல் கால். ஆறளவு அருமை கூட்டல் அளவு. பண்கண் பிரித்தெழுதுனா பன்மை கூட்டல் கண். அங்கை பிரித்தெழுதுனா அம் கூட்டல் கை. ஸ்கல்ப்சர்ஸ் தமிழ் சொல் சிற்பங்கள். சிப்ஸு தமிழ் சொல் சில்லுக்கள். அடுத்து பொறுத்துக. இங்கேருந்து மெர்ச்சன்ட், கன்சியூமர், ட்ரஸ்ட்டு, வாலண்டியர். இங்கே ஆப்ஷனில் நுகர்வோர், வணிகர், தன்னார்வலர், அறக்கட்டளை. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். மெர்ச்சன்ட் வணிகர், கன்சியூமர் நுகர்வோர், ட்ரஸ்ட் அறக்கட்டளை, வாலண்டியர் தன்னார்வலர். அடுத்து ஃபோனோலஜி தமிழ் சொல் ஒலிவியல். இதுக்கும் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் வருது, ஃபோனில் நம்ம பேசும்பொழுது சவுண்டு தான் கேட்கும். சவுண்டுனா ஒலி எந்தலி வரணும்? குண்டுலி தான் வரணும். அப்போ ஒலிவியல். பேரபிள் தமிழ் சொல் உவமை. பேலட் கதைப்பாடல். மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்து படி. பொறுத்துக. ஹார்பர், ஸ்டோம், செயிலர், ஆங்கர். இங்கே ஆப்ஷனில் புயல், துறைமுகம், நங்கூரம், மாலுமி. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். ஹார்பர் துறைமுகம், ஸ்டோம் புயல், செயிலர் மாலுமி, ஆங்கர் நங்கூரம். ஆஸ்தட்டிக்ஸ் தமிழ் சொல் அழகியல். அடுத்தது பொறுத்துக. உலகத்தமிழ் மாநாடு, அதுக்குள்ள வருடங்கள் கொடுத்துட்டு எது கரெக்டு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற வருடம் கொடுத்துருக்கிறது 1969, 68 தான் வரணும். அப்போ அது தவறு. அடுத்து ஆறாம் உலகத்தமிழ் மாநாடு 1987 கொடுத்துருக்காங்க, அது சரி. ஒன்பதாம் உலகத்தமிழ் மாநாடு 2016 கொடுத்துருக்காங்க, 2015 வரணும், அதனால் அதுவும் தவறு. ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு 1981 சரி. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 1, 3 ரெண்டுமே வந்து என்னது தவறு. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் தனிநாயகம். தமிழ் சான்றோர் பலர் வாரும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவராகும் என்று பாராட்டியவர் பிசிராந்தையார். ஃபோர்த் ஆப்ஷன் பிசிராந்தையார். நின்னை பிரித்து எழுதுக. நீ கூட்டல் ஐ. எந்தாய் பிரித்து எழுதுக. எம் கூட்டல் தாய். எனக்கு பிரித்து எழுதுக. யான் கூட்டல் கூ. அடுத்து பொறுத்துக. ஃபிலோசஃபி, ரேஷ்னல், இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவ், ரிஃபார்ம். இங்கே ஆப்ஷனில் குறிக்கோள், நேர்மை, தத்துவம், சீர்திருத்தம், பகுத்தறிவு. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன். ஃபிலோசஃபி தத்துவம், ரேஷ்னல் பகுத்தறிவு, இன்டெகிரிட்டி நேர்மை, அப்ஜெக்டிவ் குறிக்கோள், ரிஃபார்ம் சீர்திருத்தம். அடுத்து கிரிட்டிங், அதுக்கான தமிழ் சொல் பின்னுதல். படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். அடுத்து ஒரு திருக்குறள். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். இன்மையில் இன்னும் 2 சுழியின் வரணும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய துயர்வு. இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. உவமை அணி. இவ்வளோதான் நமக்கு தேர்வு எண் 14. அதுக்கான விடைகள்
ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.